அன்புகளுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக 2 நாளா பார்த்தீங்கன்னா, ஒரு திருமண நிகழ்வுக்கு போயிருக்காங்க. அந்த நிகழ்வுல பார்த்தீங்கன்னா, அண்ணன் செந்தமிழன் போயிருக்காரு. அங்க பல தலைவர்கள் வந்திருக்காங்க. முக்கியமாக ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களும், ஐயா வைகோ அவர்களும் வந்திருக்காங்க. அதாவது ஒரு பொது நிகழ்ச்சியில் யாருனாலும் வரலாம். அனைவரும் வரலாம். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. ஆனா, ஒரு பொது நிகழ்ச்சியில இவர் வந்தாரு, இவர் கூட பேசினாரு, சீமான் அண்ணன் காதுல வந்து மு.க. ஸ்டாலின் ஏதோ சொன்னாரு. அப்ப என்னவா இருக்கும்? அதுவா இருக்குமா? இதுவா இருக்குமா? அப்படின்னு சொல்லி இந்த தேவதைக்கு பிறந்த பயலுக இப்ப பரப்பிட்டு வரானுங்க. ஏன்னா ஏன்னா ஒரு பொது தளத்துல பல தலைவர்களை சந்திப்பதும் பேசிக்கணும் அது இயல்பு. அது இயல்பு. அது என்னடா உங்களுக்கு கண்டீங்க? மு.க. ஸ்டாலின் வீட்டுக்கு போயிட்டு பணம் வாங்கிட்டாரு. எது ரகசியமா பணம் வாங்கிட்டாரா? ஆனா ரகசியம் அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது தெரியலன்றாங்க. 2வது பதவி, அதாவது ஐயா அண்ணன் முதலமைச்சர் பதவியேற்ற பிறகு முதல் முறையா மு.க. ஸ்டாலின் வீட்டுக்கு போறாரு. இப்போ மு.க. ஸ்டாலின் வீட்டுல போயிட்டு என்னடா பெட்டி வாங்கினாரா? இல்ல நீங்க சொன்ன மாதிரி நாங்க வந்து எல்லாம் சீமானன் முடிச்சிட்டோம் அப்படின்னு வேற ஏதாவது சொத்து பத்தி வாங்க போயிருந்தாடா? என்னடா உங்க பெரிய ஒரு அலப்பறையா இருக்கு? டேய் தற்கொலையா இருங்கடா. ஆனா கேடு கட்டு தேவதை பிறந்த தற்கொலையா இருக்காதீங்கடா. அது அதாவது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துல அப்படிதான். யாரு? விஜய் ஒரு கலந்து போயிருக்காரு. பின்னாடி முதலமைச்சர் வராரு மு.க. ஸ்டாலின். அதுக்கப்புறம் உதயநிதி வராரு. மு.க. ஸ்டாலின் ஈன்னு இழிச்சு கையை கொடுத்தாரு. 2வது உதயநிதியை கட்டி பிடிச்சி கழுவி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு ஈன்னு. இப்ப இதுக்கெல்லாம் என்னடா சொல்ல போறீங்க? ஏடா நீங்க திருந்தே மாட்டீங்களாடா? அதான் இன்ஸ்டாகிராமுக்கு பிறந்தவங்க எல்லாமே அதுல கட் வீடியோ எதை பார்த்தா அதை நம்புற வாழ்ற கேடு கட்ட ஜென்மங்கள் தான் இப்ப அதிகமாயிட்டு வராங்க. அதனால இவங்க நம்ம கவலைப்பட்டு இருந்தாலும் பொதுவாக இருக்கிற மக்களுக்கு இது போய் சேருன்றதுக்காக தான் இந்த காணொலி போட்டேன். வேற நன்றி வணக்கம்.